जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய அந்த இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும். சூரியன் முதல், அது சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? சித்திரை நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அதே போல் விசாக நட்சத்திரம் துலா ராசி. ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை திருப்பும். ஒரே ஒரு முடிவு, நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லதோ கெட்டதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஒரு முடிவு உங்கள் கையில் இருக்குது. சித்திரை மாதத்தில் நான் சொல்கிறேன். இந்த சித்திரை புத்தாண்டு, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது அந்த சித்திரை மாதத்தில் உங்கள்கிட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்கள் கையில் இருக்குது. சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் வசதி, அழகு, சமநிலை உங்களுக்கு முக்கியம். ஆனால் இந்த காலத்தில் முடிவு எடுக்காமல் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு முடிவு தைரியமாக எடுத்தால் வாழ்க்கை புதிய திசையை நோக்கி செல்லும். அதிர்ஷ்டம் உன்னை ஆதரிக்கும், ஆனால் தாமதம் செய்யாதே. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நீயா அதை இது பண்ணிக்காது. ஸோ உனக்கு நல்லது நடக்க போதா பயன்படுத்திக்கோ. அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த வெற்றிக்கு உண்டான விஷயத்தை நீ செய். அப்போ தான் அது உனக்கு நல்லது. ஒரு முடிவை தைரியமாக எடுத்தால் உன் வாழ்க்கை புதிய திசையை நோக்கி செல்லும். உனக்கு ஒரு நல்ல ஒரு 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 முடிவை நீ தைரியமாக எடுக்கிறதுக்கு கற்றுக்கோ. முதல்ல தைரியமாக எடுத்துரு. இதுதான் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதா, ஓகே நான் இந்த டெசிஷன் எடுத்துறேன், இதில் நான் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துறேன். நல்ல விஷயம். காதலில் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். 2 தேர்வுகளுக்குள் சிக்கலாம். மனசு இப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். காதலிச்சு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மனதை கேட்டு முடிவு எடுக்கவும். திருமணம் பார்க்கும் விஷயத்தில் நல்ல அலைன்ஸ் வரும். டிலே மட்டும் இருக்கும். தம்பதியர் வாழ்க்கையில் நல்ல பேலன்ஸ் தேவை. திருமண வாழ்க்கையில் இப்படி காதலிக்கிறேன்னு சொன்னால் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா, டைரெக்டாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசி என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத நீ கரெக்டாக பண்ணினா உன் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே நீ கொஞ்சம் மிஸ் பண்ணின அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுலேயே நீ கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துகிட்ட அப்படின்னு சொன்னால் கஷ்டம். உங்கள் கையில் இருக்குது. என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. குடும்பத்தில் சமாதானம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்குது. குடும்பத்தில் சண்டை இருக்கா, குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, எப்படி சமாதானமாக கொண்டு போகணுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறலாம். பேசும் விதத்தில் கவனம் தேவை. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாபில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல சான்சஸ் இருக்கும். புதிய ஆஃபர் அல்லது நல்ல ரோல் நல்ல சேஞ்சஸ் வரும். பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர்ஷிப் விஷயத்துலலாம் நல்ல கவனத்தில் லீகல் பேப்பர்ஸ்லாம் சரி பார்த்து ப்ரொசீட் பண்ணணும்.
கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பெரிய வாய்ப்பு. சர்க்கரை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் கவனமாக இருக்கவும், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் தேவை. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, இம்பேலன்ஸு, கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனமாக இருக்குது. கோர்ட்டு கேஸ், விவாகரத்து உங்களுக்கு சாதகமாக திரும்பும், ஆனால் டைம் எடுக்கும். டிவோர்ஸ் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் சான்சஸ் நிறையா இருக்குது. சில நேரங்களில் பெரியவங்களை சொல் பேச்சு, எல்டர்ஸ் பெரியவங்க பேச்சு கொஞ்சம் கேட்டு செய்கிறது நல்லது. பண வரவு நல்லா இருக்கும், ஆனால் லக்ஸரியாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சேவிங்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் லேட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பின்னாடி பண விஷயத்துலலாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யவும், அதே போல் வெந்நீரப்பூக்களில் நந்தியாவட்டை, மல்லிகைப்பூ, அந்த மாதிரி வெள்ளை சம்பந்தப்பட்ட புஷ்பங்களை வைத்து சுவாமிக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ என்ன ஜபம் செய்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு சில விஷயங்களில் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி கடன் அதிகம், விசாக நட்சத்திரம் துலா ராசி கொஞ்சம் பேலன்ஸாக போகிறீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. சித்திர நட்சத்திரம் துலா ராசி இப்படியான்னு ரெண்டு மனசாக போயின்னு இருக்குது. அது ஒரு மனசாக கொண்டு வாங்க, கொஞ்சம் போராட்டங்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. சுபம்.